பிலாத்து கேட்கிறான் பாருங்களேன் இயேசு கிட்ட, உன்னை சிலுவையில அறையறதுக்கும் உன்னை விடுதலை பண்ணுறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குதுன்றான். இயேசு கிட்ட சவால் விடுறான், எனக்கு அதிகாரம் இருக்குது. அப்ப என்ன நீ என்ன எதிர்பார்க்கிற இயேசு கிட்ட? உன்னை அப்படியே நீ பொய் சொல்லிடு, நீ இதெல்லாம் ஒத்துக்கோ, நான் இப்படிதான் அப்படிதான் சொல்லி ஒத்துக்கோன்ற மாதிரி அவன் பேசுறான். ஆனா இயேசு பிரதியுத்தரமாக பாருங்க, சில இடங்கள்ல தான் ஞானமோடு பேசுறாரு. இதுதாங்க நம்ம கத்துக்கிற பாடங்கள். இந்த பரிசுத்த வாரத்துல நம்ம கத்துக்கிற பாடங்கள்லாம் இதுதான். சில இடத்துல தான் ஆண்டவர் பேசுறாரு. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. கரெக்டா பேசுறாரு. பரத்துல இருந்து உனக்கு கொடுக்கப்பட்டாதான் அந்த அதிகாரம். நீ என்னை விடுதலை பண்ண முடியும், நீ என்னை சிலுவையில் அறைய முடியும். பரத்துல இருந்து கொடுக்கப்படாவிட்டால் உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. வா, எல்லாமே இந்த அதிகாரத்துல இருக்குதுங்க. இன்னைக்கு நான் தேடின ஒவ்வொரு காரியமும் பாத்தீங்கன்னா பிலாத்தை பத்தி பயங்கரமா இருக்குது. எல்லாமே என்னென்ன பேச வேண்டும் நினைச்சனோ அத்தனையும் இந்த இடத்துல கண்டிப்பா இருக்குது. ஒப்பு கொடுக்கிறவனுக்கு அப்ப அங்க பாருங்க, என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது, ஆனபடியினால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம். நம்ம ஒண்ணுமே செய்யலையா? அதனால்தான் ஆண்டவருடைய பேரை தெய்வாட்டுக்குட்டி. அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக அவரை என்ன பண்றாங்க? பலியிடுறாங்க. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிப்போமா இந்த சாயங்கால வேலையில? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில ஆண்டோடைய சித்தம் இல்லாம சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து சேராது. அது நம்மளை பயமூத்துற மாதிரி வந்தாலும், நம்ம கிட்ட வந்து நம்மளை மிரட்டுற மாதிரி வந்தாலும், உனக்கு இப்படிப்பட்ட அழிவுகள், உனக்கு இப்படிப்பட்ட சோதனைகள், உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வருதுன்னு சொல்லி நம்மளை பயமூத்தினாலும் பயப்படாதீங்க. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய எந்த அதிகாரமும் நம்மளுக்கு நம்ம மேல அது ஜெயிக்கவே ஜெயிக்காது. எனக்கு அந்த தைரியம் ரொம்பவே இருக்குது. நான் செய்யலையே, என் மேல குற்றம் சுமத்துறியா? நான் செய்யலையே, நீ என்ன சொன்னாலும் நான் பயப்பட முடியாது. நீ தான் வந்து தோத்து போவ. பயமுத்துவாங்க. ஐயோ, உங்களை இப்படி பிடிச்சு கொடுத்துருவோம், அப்படி பிடிச்சு கொடுத்துருவோம், உங்களை இப்படி பண்ணிடுவோம், போலீஸ்ல கேஸ் போட்டுருவோம், கமிஷனர்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோம், ஜெயில போட்டுருவோம். எல்லாமே பயமுத்துவாங்க. எல்லா வார்த்தைகளும் பேசுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது கோர்ட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சது போலீஸ், அவங்களுக்கு தெரிஞ்சது கமிஷனர், அவங்களுக்கு தெரிஞ்சது டிவோர்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சது பொய், அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் பொய் குற்றச்சாட்டுகள். இத்தனை குற்றச்சாட்டுகளையும் ஆண்டவர் ஃபேஸ் பண்ணாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு புதுசு கிடையாது. இப்போ இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வந்தவருங்க. அந்த தேவனை நமக்கு வணங்கிட்டு இருக்கிறோம் இந்த நாளில.